மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா. அதான் உனக்கு நல்லது. மட்டமான ஜென்மம். தப்பு செய்யாம நடிக்கலமா. அனைவருக்கும் வணக்கம். உட்காருங்க. இன்னைக்கு நம்ம பழமொழிகளை பற்றி பார்க்க போறோம். காயத்ரிக்கான பழமொழி, ஒரு நாள் கூத்திற்காக மீசை எடுப்பதா? கருப்பண்ண உங்களுக்கான பழமொழி, வைக்கிறண்டா உனக்கு ஆப்பு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? ஓவியா, மோகம் 30 நாள், ஆசை 60 நாள். ஆரவ், பெண் என்றால் பேயும் இறங்கும். தேர்வு ஆரம்பம். அந்த பழமொழி யாருக்கு பொருத்தமோ அவங்களுக்கு நீங்க சமர்ப்பிக்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு நாள் கூத்துக்காக மீசை எடுக்கலாமா அண்ணே? நீர் மேல் எழுத்து போல பழமொழியை யாருக்கு டெடிகேட் பண்ணேன்னா, ஜூலி டார்லிங். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அவ்வளவுதான், ஃபேக்கா இருக்காத, போலித்தனமா நடக்காதன்னு சொன்னாலும் அவங்க ரத்தத்துல ஊறி இருக்கு, வந்துருது. லென்த்தா கேட்டாலும் நல்லா கேட்க. கிளாஸ் ரூம்ல வச்சு நான் சொல்றேன், சாரி. பெண் என்றால் பேயும் இறங்கும். சரி, எனக்கே நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது வாங்க ஓவியா. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள். இது யாருக்கு? எனக்கே நான் சொல்லிக்கிறேன். அகத்தின் அழகு முகத்துல தெரியும். நம்ம பரணிக்குதே என்ன உண்மையை பேசு, பொய் பேசாத அப்படின்னு சொல்ற விஷயம். இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல் இருக்கேன். அடுத்தது வாங்க ஜூலி. தனிமரம் தோப்பாகாது, பரணி அண்ணனுக்கு சொல்றேன். சொல்லிட்டுல போ. அடுத்து பரணி வாங்க. கரணத்துக்கு பின்னால் மரணம். தங்கச்சி ஜூலிக்கு சொல்லிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். என்கிட்ட காரணம் தப்புனா மரணம் தான். பழமொழி வகுப்பறை முடிஞ்சது. இந்த 15 பேரும் ஒரு வீட்டுல என்ன கத்துக்க போறோம்? ஏன் சிரிக்கிறீங்க? இப்பதான் நம்ம ஒவ்வொரு கேரக்டரையும் நம்மளே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். படிக்காம எவ்வளவு நேரம் அடிக்கிறது. சினைகள் கம்பர சொல்லுவாங்க.